வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 டிசம்பர் 16 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலில், அதாவது அந்தமான் மற்றும் மலேசியா இடைப்பட்ட பகுதியிலிருந்து வந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தற்பொழுது வட இலங்கை அருகே நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு காற்று குவிதலை தமிழ்நாட்டிலே ஏற்ற தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே இலங்கையில் ஏற்ற தொடங்கி மழை பொழிவை கொடுத்து வருகிறது. நேற்றைக்கு இரவே முல்லைத்தீவு மற்றும் காங்கேசன்துறை, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி போன்ற பகுதிகளில் தொடங்கிய மழை படிப்படியாக மாங்குளம், தலைமன்னார் மற்றும் அதற்கு தெற்கே வவுனியா வரைக்கும் முன்னேறி நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை, முல்லைத்தீவெல்லாம் 5 சென்டிமீட்டருக்கு மேலேயே பெய்து விட்டது இப்பொழுது வரைக்கும். நேற்று இரவு பெய்த மழை, அதாவது இந்த அதிகாலைக்கு முன் பெய்த மழை அதிகாலை கனமழையாக தொடர்கிறது, காலையும் தொடரும். ஆக அச்ச உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது இலங்கையில் மழை. சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம். மழை எப்படி இருக்கு இப்போ? மழை நல்ல மழை பெஞ்சோன்னு இரவில் இருந்து. இது முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை வரைக்கும் தான் பெய்யுது. உங்களுக்கு எப்படி இருக்கு? யாழ்ப்பாணம் தானே நல்லா பெய்யுது. யாழ்ப்பாணம் தான் குறைவு, ஆனால் அதை விட கூடுதல் காங்கேசன்துறை, முல்லைத்தீவு, கிளிநொச்சி எல்லாம். ஓகே, ரொம்ப நன்றி. கூட பெய்யும் சார். லேசான ஒரு காற்று இருக்குமே, சாரல் காற்று, கனிமேறு குளிர்ந்த காற்று அடிச்சு கொண்டு இருக்கு சாருவா. ஓகே, மழை தண்ணி ஓடுதா? வெள்ளம் நல்ல இடைக்கிட பெருசா பெய்யுது, ஓரளவா கணக்கா பெஞ்சு வந்துட்டே இருக்கு. ஓஹோ, தண்ணி ஓடுது, வெள்ளமா இருக்கு கொஞ்சம் லோவெல்லாம். 40-50 மில்லிமீட்டர் மழை வரும். 5 சென்டிமீட்டர் பெஞ்சிருச்சு. ஓகே. நன்றி ஐயா. ஏதாவது தகவல் இருந்தா சொல்லுங்க. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களில் கோடியக்கரை முனையில் மழை தொடங்கியிருக்கு. ஆனால் கோடியக்கரை முனையை விட மயிலாடுதுறையில் நல்ல உள்ளே நுழைந்து பொழிந்து கொண்டிருக்கிறது. கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் படிப்படியாக ஒட்டுமொத்த திருவள்ளூர் மாவட்டம் கடலோரம் தொடங்கி ராமநாதபுரம் வரைக்கும் இன்றைக்கு காலையே தொடங்கினோம். ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், அதற்கு அப்புறம் மதியத்துக்குள்ளர செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், அப்புறம் கொஞ்சமாக உள்ளே காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மற்றும் உள்ளே கடலூர் உள்பகுதி, விழுப்புரம் உள்பகுதி மற்றும் திருவண்ணாமலையோட கிழக்கு பகுதி, அப்புறம் கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர் உள்பகுதி மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு உள்ளே திருச்சி மாவட்ட எல்லை பகுதி, அப்புறம் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், பிறகு புதுக்கோட்டை உள்பகுதி, மதியத்துக்குள்ள ராமநாதபுரம் உள்பகுதி, சிவகங்கை எல்லாம் தொடங்கினோம். இன்றைக்கு மாலைக்குள்ள கர்நாடக எல்லையோரம், கேரள எல்லையோரம் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வரை தொடங்கினோம். ஆனால் தொடக்கம்தான், கொட்டி தீர்த்து பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கெல்லாம் கிடையாது. எப்போ அச்சம் மூட்டணும், எப்போ அச்சம் மூட்டக்கூடாது, எப்போ உங்களுக்கு முன்னெச்சரிக்கை கொடுக்கணுங்கிறது தெரியும். நான் சும்மாவே அச்சம் மூட்ட மாட்டேன். எச்சரிக்கை கொடுக்கும்போது அச்சம் மூட்ட தான் செய்ய வேண்டி இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நிலக்கடலை விதைக்கணும்னு கேட்குறீங்க, அப்போது மழை இருக்குன்னு சொல்லாமல் என்ன செய்ய? இப்போ நிலக்கடலை விதைத்து மழை 7 நாள், 8 நாள், 10, 12 நாள் பெய்யாமல் இருக்கணும். உங்களுக்கு நிலக்கடலை விதைத்தா முளைப்பு 3ஆவது நாள் பெய்யக்கூடாது, 6ஆவது நாள், 5ஆவது நாள் பெய்யக்கூடாது, 8ஆவது நாள் பெய்யக்கூடாதுன்றதெல்லாம் இருக்குது. அப்போ முளைப்பு வந்து இலை கொஞ்சம் மேலே எழுந்த பிறகு பெய்தால்தான் செழித்து வளரும், இல்லைன்னா பிரச்சனை ஏற்படும். அப்போது நான் மழை இருக்குன்னு சொல்லித்தான் ஆகணும். அதை நிலக்கடலை போடுறவர்களுக்கு அச்சம் மூட்டுவதாக தெரிகிறது. பெருந்தூரல்
கொத்தமல்லிக்கு அச்சல் ஊட்டுவதாக தெரிகிறது. நான் அவங்க என்ன செய்வாங்க, கொத்தமல்லிக்காரங்க பீதிப்படுத்தணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்பவர்களுக்கு அது நன்மையாக தெரியும். உண்மை கூட உங்களுக்கு வதந்தியாக தெரியும், பீதியாக தெரியும். புரியுதுங்களா? இலங்கையில் இப்போ உண்மையை சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். நான் இதில் போட்டிருக்க ஆடியோவில் பாதி தான் நான் அவங்களுக்கு போட்டிருக்கேன். உண்மையை சொல்லுங்கள், எங்களுக்கு எப்படிப்பட்ட மழை இருக்கும் பின்னாடி அப்படின்னு அச்சமாக இருக்குது. இப்போவே 5 சென்டிமீட்டர் பெஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கு முழுக்கம் பெய்யும்போது இன்னொரு 10 சென்டிமீட்டர் கூட பெய்யலாம். இன்னொரு 10 சென்டிமீட்டர் கூட இலங்கைக்கு பெய்யும். அப்போ இன்றைக்கே 15 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிட்டுனா அப்போ எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தும்? ஆகவே இலங்கையில் கொஞ்சம் அச்சமூட்டு வகையில் இருக்கிறது அந்த மழை. அதே போல் டெல்டா மாவட்டங்கள்லையும் அதனை ஒட்டியுள்ள தென் மாவட்டங்கள் புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடலூர், மயிலாடுதுறைக்கு வடக்கே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் புதுச்சேரி, கடலூர் எல்லாம் மழைப்பொழிவு இன்றைக்கு காலையில் கொடுக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் கனமாக தான் இருக்கும், கனமழையாக தான் இருக்கும். வெயில் வந்ததும் தான் இந்த மழைப்பொழிவு தொடங்கும். ஏன்னா குளிரை பின்னுக்கு தள்ளுவதற்கு போராடி கொண்டிருக்கு. அப்போ அது என்ன ஆகுதுன்னா, தமிழ்நாட்டில் குவிய வேண்டிய, தமிழ்நாட்டில் ஏற வேண்டிய அந்த மேகம் எங்கே போய் குவியுதுன்னா இலங்கையில் குவியுது. அவ்வளவுதான். ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா சல்லுன்னு உள்ளே ஏறிடும், இலங்கைக்கு பெருசாக பாதிப்பை கொடுக்காது. ஏறி பார்த்து திசை காற்று திசை மாறுகிறது. அப்போ கோடியக்கரை முனையில் வேதாரண்யம் மற்றும் நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி பகுதியில் ஏறக்கூடிய காற்று டக்குன்னு ஒரு முறிவு ஏற்பட்டு யாழ்ப்பாணத்துக்கு போகுது, அங்கே போய் மழைப்பொழிவை கொடுக்குது. அதுதான் பிரச்சனை. வெயில் வந்ததும் கொஞ்சம் அங்கே மழைப்பொழிவை கொஞ்சம் பரவலாக்கும், இலங்கையில் பரவலாக்கும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொட்டாம பரவலாக்கும், தமிழ்நாட்டிலும் பரவலாக்கும். கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரத்தில் லேசான மழை, நனைக்கும் மழை, மிதமான மழை ஆங்காங்கே என்று இருக்கும். கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம் சற்று தெற்கே வர வர எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. எங்கள் மாவட்டத்து பேரை சொல்லலன்னு சொல்லிடாதீங்க தயவுசெய்து. எல்லா மாவட்டம் என்றால் உங்கள் மாவட்டமும் உண்டு. இப்படி எங்கள் மாவட்டத்தின் பேரை சொல்லலாம், உங்களுக்கெல்லாம் எங்கள் ஊரே தெரியாதா, எங்கள் மாவட்டமே தெரியாதா, அதுக்குன்னு ஒரு சாடல். எல்லா மாவட்டம் என்றாலே உங்கள் மாவட்டமும் அடங்கும் என்பதில் நீங்கள் உங்களுக்கு புரிதல் வேண்டும். ஆகவே எல்லா மாவட்டமும் உண்டு. அப்போ எல்லா மாவட்டத்துக்கும் எப்படி இருக்கும் மழை? அதுக்காக பாதிக்கும் மழையா? இல்லை. ஒரு இரு இடங்களிலே கனமழை, ஒரு சில இடங்களில் கனமழை, ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் இருக்கும். அந்த மிக கனமழை பொழிவு பெரும்பாலும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கலாம், அல்லது டெல்டா கடலோரம், தென்கடலோரத்தில் இருக்கலாம். உள்ளே எல்லாம் மிதமானது முதல் சற்று கனமழையும் ஆங்காங்கே கனமழையும் இருக்கும். உள்ளே நீலகிரி, கிருஷ்ணகிரி வரைக்கும் மழை இருக்கும். நீலகிரிக்கும் கிருஷ்ணகிரிக்கும் குறைவாக இருக்கும். ஏன்னா இது ஒரு சக்தி இல்லாத ஒரு சுழற்சி. கடந்து போனாதான் கிருஷ்ணகிரி, நீலகிரிக்கெல்லாம் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். இது கடந்து போகாமல் இலங்கையில் இருந்து கொண்டு காற்றை உள்ளே அனுப்பி, நீராவி காற்றை அனுப்பி மழைப்பொழிவை ஏற்படுத்திவிட்டு அப்படியே இலங்கை வழியாகவே அது அப்படியே இலங்கையின் தென்பகுதிக்கு போய் மீண்டும் சுமத்ரா தீவுக்கே போயிடும். நிலநடுக்கோட்டுக்கு போய் மீண்டும் சுமத்ரா தீவில் போய் இந்த மாத இறுதியில் கிறிஸ்துமஸுக்கு பிறகு வரக்கூடிய இணைந்து தீவிரமடைந்து வரக்கூடிய நிகழ்வோடு போய் இணைந்து ஒன்றிணைந்து தீவிரமடையும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆக இன்றைக்கு 16, நாளை 17, 2 நாளும் மழை இருக்கும். ஆனால் ஒரே இடத்துல பெய்து கொண்டே இருக்காது, தொடர்ச்சியாக பெய்யாது. ஆனால் கடலோரத்துக்கு அடிக்கடி வரும். விட்டாலும் வரும், வந்தாலும் விடும். டெல்டா கடலோரம் கண்டிப்பாக இருக்கும். புதுச்சேரிக்கு தெற்கே கன்னியாகுமரின்னு சொல்வதை விட ராதாபுரம் வரைக்கும் இருக்கும் அடிக்கடி. அதுலேயும் தூத்துக்குடி, ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அதில் டெல்டாவிலேயே நாகப்பட்டினம், திருவாரூர் கிழக்கு மற்றும் மயிலாடுதுறை, காரைக்கால், கடலூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி பெரும்பாலும் சிதம்பரம், பிச்சாவரம், முடசொல்லோடை, சின்னக்காரமேடு மற்றும் அப்படியே கவரப்பட்டு இந்த சுற்று சிதம்பரம், அண்ணாமலை நகர், புவனகிரி இந்த பகுதி உள்ளே பார்த்தீங்கன்னா சேத்தியார் தோப்பு, முட்டம் மற்றும் மணல்மேடு உள்ளிட்ட மயிலாடுதுறை மாவட்ட பகுதியை தாண்டி மழைப்பொழிவு அணைக்கரை வரை கிடைக்கும். இப்படிப்பட்ட மழைப்பொழிவு இருக்கும். ஆனால் இப்பொழுது பயிரில் பூ வந்திருக்கிறது, பயிர்களுக்கு பால் கட்டும் முன் பூ வந்திருக்கிறது. இது கொஞ்சம் இந்த மழை கொஞ்சம் அவர்களுக்கு அச்சுறுத்தல் தான். வேற என்ன செய்ய? மழையும் வேண்டும், பாதிப்பும் வரக்கூடாது, பிரச்சனை தான். ஆகவே இந்த நேரத்தில் இன்று 2 நாள் மழை தான். இன்றைக்கும் நாளைக்கும் கன்னியாகுமரிக்கும் உண்டு. கன்னியாகுமரியில் இந்த கொல்லங்கோடுக்கு இருக்க வாய்ப்பில்லை. காரணம், நாலு மூக்கு, ஊத்து, காக்காட்சி, இந்த ஆரல்வாய் மொழி அப்படியே ராதாபுரத்தோட இப்படி தெற்கு நோக்கி தென்கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதி, இந்த பகுதியில் மட்டும்தான் இருக்கும். கன்னியாகுமரி நாகர்கோயிலை தாண்டி மேற்கு பெருசாக கொடுக்காது. ஆகவே பேச்சுப்பாறை வரைக்கும் கொடுக்கலாம், திருப்பரப்பு, களியக்காவிளை வரைக்கும் கொடுக்கலாம். அதுக்குமே களியக்காவிளையே கஷ்டம்தான். இந்த மலைக்கு இந்த பக்கத்தான் நான் மாஞ்சோலை, காக்காட்சி,
நாலுமுக்கு, ஊத்து, திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், குற்றாலம் உள்ளிட்ட, செங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகள், தேனி மாவட்டத்தின் பகுதிகள், அதே போல் கேரளாவிற்கும் மழை பொழிவு இருக்கும். அந்த கன்னியாகுமரியோட குளச்சல் உள்ளிட்ட, கொல்லங்கோடு உள்ளிட்ட கடலோர பகுதிகளுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். குறைவில்லை, இல்லைன்னு தான் சொல்லலாம், மேகமூட்டத்தோடு பெய்யும். ஆனால் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே 2 நாளைக்கு மழை இருக்குது. ஒதுக்குதலும் இருக்கும், அளவில் குறைவாகவும் இருக்கும். ஒரு சில இடங்களில் கனமழையும் இருக்கும். ஓரிரு இடங்களில் மிக கனமழை பொழிவு இருக்கும். வாய்ப்பு 1-2 இடங்களில் தான் மிக கனமழை சொல்லியிருக்கேன். ஓகே, இது முடிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்தது 16-17க்கு அப்புறம் 18ஆம் தேதி இலங்கைக்கு மட்டும்தான் மழை. 19 இலங்கைக்கு இருக்கும், ஹம்மந்தோட்டா உள்ளிட்ட தென் இலங்கைக்கு. 18ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருந்தால் அப்படி இந்த நாலுமுக்கு, காக்காட்சி, ஊத்து போன்ற பகுதிகளில் இருக்கலாம். 18 அவ்வளோதான். அதுக்கு அடுத்த நிகழ்வு எல்லாம் ஒன்றிணைந்து கடலில் போய் ஒன்றிணைந்து தீவிரமடைஞ்சு வரும். அது வரைக்கும் மீண்டும் பனி, மீண்டும் குளிர். ஆக மீண்டும் 19லேருந்து குளிர் ஆரம்பிச்சிடும். 19லேருந்து 27 வரைக்கும் வச்சுக்கலாம். ஒரு வாரம் 9 நாள் நிலக்கடலை விதைப்பவர்கள் விதைக்கலாம் இந்த நாளில். ஆனால் நிகழ்வு கடலில் தான் இருக்கும். இடையூறு கொடுக்கிறது தீவிரமடைய முடியாமல். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் தென்னரை கோலத்தில் நிகழ்வுகள் இருக்கிற காரணத்தினால அது காற்றை வழங்காமல் இருக்கிறது. குளிர்காற்று வழங்குகிறது. குளிர்காற்று பெற்றால் அது தீவிரம் அடையாது. குளிர்காற்று கடல் வெப்பத்தை குறைக்கும். குளிர்காற்று தீவிரமடைய செய்யாது. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று கிடைத்தாதான், கனெக்ஷன் கிடைத்தாதான் தீவிரமடையும். கண்டிப்பா பிக்கப் இருக்கு. மாத இறுதியில் பிக்கப் உண்டு. நாம எதிர்பார்த்தது கிறிஸ்துமஸுக்கு பிறகுன்னு தான் சொல்லியிருக்கிறோம். அதுலேயே அப்பவே ஒரு தேதியிட முடியல. ஆனால் 27, 28 கூட சொல்லியிருந்தோம் சில சமயம். ஆனால் 29, 30 கூட மாறலாம். 2 நாள் தள்ளி கூட போகலாம். ஆனால் நிகழ்வில் மாற்றம் இல்லை. 2 நாள் தள்ளி போனால் அது ஜனவரியில் 2 நாள் தள்ளி போகும். அப்படிதான் நம்ம நேற்றைக்கு சொல்லியிருக்கிறோம். ஆக நிகழ்வில் மாற்றமில்லை. தாமதமாக உருவாகி தாமதமாக வந்து நீடித்து நின்ற மழைப்பிடிப்பை கொடுத்து விலகும். இந்த மாத இறுதியில், டிசம்பர் இறுதியில் நிகழ்வு இலங்கை, தமிழ்நாட்டுக்கு மழை உண்டு. ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரைன்னு சொல்லியிருக்கிறோம். அது 7ஆம் தேதி 6ஆம் தேதி வரை கூட அந்த நிகழ்வு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆக ஜனவரி முதல் வாரத்தில் மழை, 6ஆம் தேதி 7ஆம் தேதி வரை கூட இருக்கலாம். இந்த நிகழ்வு வருவதை பொறுத்து ஆனால் காத்திருக்கும். எந்த நேரம் வேறாலும் வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி வரும். தீவிரமடைய முடியாமல் காத்திருக்கும். இன்ஜினே ஓடிக்கொண்டே தான் இருக்கும். இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி வர்றதுக்கு தான் கொஞ்சம் பிக்கப். தென்னரை கோள நிகழ்வு கொஞ்சம் விலகணும். அது பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய மடகாஸ்கருக்கு தெற்கே துருவ புயலே வலுவா இருக்கு. அது போய் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோடு வரைக்கும் ஆக்கிரமிக்குது. அப்ப என்ன ஆகும்? காற்றை தன்பக்கம் ஈர்க்கிறது. துருவத்தில் இருக்கக்கூடிய புயலுங்க 23 டிகிரி தெற்கே இருக்கக்கூடிய புயல் அண்டார்டிகா மற்றும் அதற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவுக்கு தெற்கே, மொரிஷியஸுக்கு தெற்கே இருக்கக்கூடிய புயல்கள் அதுவே பெருந்தீவிரம் அடையுது. அது என்ன செய்யுதுன்னா நிலநடுக்கோடு வரைக்கும் உள்ள காற்றை ஆக்கிரமித்து ஈர்க்கிறது. அப்போ இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கிற காரணத்தினால தான் இங்கே தீவிரமடையாமல் இருக்கும். ஆனால் நிகழ்வு செயலிழந்து காணாமல் போய்விடாது. காத்திருந்து தீவிரத்திற்கு எதிர்பார்த்து தீவிரமடைந்து இறுதியில் வரும் மழை உறுதி. சார், இது ஒருத்தருக்கு அச்சப்படுத்துவதா தெரியும். யாருக்கு அச்சப்படுத்துவதா தெரியும்? மக்காச்சோள அறுவடை பண்றவருக்கு இவருக்கு வேலை வெட்டி இல்லை, மழைன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படிம்பாரு அவரு. ஆனா அதே மக்காச்சோளம் தெளிச்ச பொழுது என்னங்க மழை எங்க ஊருக்கு சொல்ல மாட்டீங்களா, மழையே வரலையா அப்படின்னு தேவைப்படும் பொழுது, உங்களுக்கு தேவை என்று நினைக்கும் பொழுது நான் மழை வரும் என்று சொன்னால் செல்வகுமார் மிக உயர்ந்த மனிதன். அதே நேரத்தில் அறுவடை நேரத்தில் நான் மழை வரும் என்று சொன்னால் பொல்லாதவனாகி விடுகிறேன். கொத்தமல்லி விளைத்தவருக்கு கனமழை என்று சொன்னால் நான் பொல்லாதவன். காய்ந்து கிடக்கக்கூடிய இடத்திற்கு உழ வேண்டும் மழை என்று சொன்னார் மிக நல்லவர் செல்வகுமார். இப்படித்தான் அறுவடை செய்யும் பொழுது மழை வேண்டாம் வேண்டாம் என்று மழை என்று சொன்னால் திட்டக்கூடிய அதே வாய் அறுவடை செய்து முடிந்த பிறகு மழை வராதா சார், என்ன சார் மொத்தமாவே போயிடுச்சு மழையே வராதா, அதே வாய் 2 நாள் கழித்து அறுவடை முடித்து உழ போகும் பொழுது. அப்படித்தான் இருக்கிறது. என்ன செய்ய, என்னுடைய பிறப்பு இப்படி அமைந்து விட்டது. அப்படித்தான் நான் சொல்லணும். புரியுதுங்களா? நான் எந்த வருடமும் நிம்மதியாக இருக்க முடியாது. ஏனென்றால் எந்த வருடமும் ஏதாவது இலங்கை போல் வெள்ளம் வந்தாதான் அனைத்து மாவட்டத்தையும் அது மூழ்கடிக்கும். அனைத்து மாவட்டத்திலையும் நிம்மதியாக இருப்பாங்க. அப்போ ஒரு பக்கம் ஐயோ ஐயோ என்று கஷ்டமாக இருக்கும், இன்னொரு பக்கம் நிம்மதியாக இருக்கலாம். அந்த வருடம் ஒரு பக்கம் பிரச்சனையாக இருக்கும், ஒரு பக்கம் நிம்மதியாக இருக்கும். ஆனால் எந்த வருடமும் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் என்றால் கொடுக்கும். இந்த வருடம் பின்மழையாக தாமதமாக கொடுக்கும். அப்பொழுது அறுவடை விவசாயிகளுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கும்.
புரியுதுங்களா? இதுதான் மழை இருக்கு, ஜனவரியில் இருக்கு, டிசம்பர் இறுதிக்கு பிறகு இருக்கு. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே மனிதன் இயற்கையை கணிப்பதில் பெரும் போராட்டம், உறக்கம் துளைத்த உழைப்பு, இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு உங்களுடைய வார்த்தைகள் இருக்கட்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மழை இருக்கிறது, நம்பிக்கையுடன் நீங்கள் உள் மாவட்டங்களுக்கு. நான் ஏற்கனவே சொல்றதில் எந்த மாற்றமும் இல்லை. பொறுமையுடன் இருங்கள். நன்றி.